ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமுக்கு அந்த பரிகார பூஜை எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ புவனேஸ்வரி இங்கே காத்துட்ருக்குறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம அனுப்பின ஆளும் ஒன்றும் ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரிக்கு தெரியல. சரி நம்மளே ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க ஜோசியர் மாதிரிக்கு, அதாவது அந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஆளை செட்டப் பண்ணி அனுப்பிவிட்ருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா திரும்பவும் ஃபோன் பண்ணவும் உடனே அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வராரு. வந்ததுமே சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது, என்ன சொல்லுங்க மேடம், அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குது? ரகுராமோட கதையை நான் முடிக்கிறதுக்காக சொன்னேன்னு, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு ஃபோன் வரும்னு சொல்லிட்டு நானும் காத்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு தகவலும் வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவர் சொல்றாரு, மேடம் அதுக்குள்ள வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கவும் உடனே சரிங்கிறாங்க. சரி கூட அந்த ஜோசியர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு அப்படிங்கவும், அவர் எதுவும் பண்ணலை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் அவர் பொண்ணை உங்கள் கஸ்டடியில் வச்சுருக்கிறீங்களா, அப்படி இருக்கும்போது அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு, அவரை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க. கதிர் அவங்க அதாவது கார்த்தி எப்படியாவது மடக்கி பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு போகும்போது, அப்போ பார்த்தோம்னா அதாவது ஜோசியரோட பொண்ணை மறைச்சு வச்சிருக்காங்களா, அந்த பொண்ணை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இங்கே ஒரு பொண்ணை கெட்டி வச்சிருக்கிறாங்க, என்ன நடக்குன்னே தெரியலையே, இது யாரோட பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஒன்று முறையாக முழிச்சிட்டு இருக்கவும், அப்போ கதிர் பார்த்தோம்னா அவங்க மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மாயாவும் என்ன கதிர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லபடியாக எல்லாம் பூஜை நடந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லும் போது, தனாவை யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, இங்கே எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை நான் கார்த்தி எப்படியாவது கையங்கலமாக பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன், ஏன்னா கார்த்திக்கு இன்னைக்கு ஜாமீன் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் கார்த்தியை அவங்க அதிகாரிகள் இன்னைக்கு உள்ள எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கார்த்தி எங்கேயோ மறைஞ்சிருக்கிறான், அவனை எப்படியாவது கையங்கலமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் புவனேஸ்வரோட வீட்டுக்கு நோட்டம் விடுறதுக்காக வந்தேன். ஆனால் அங்கே ஒரு பொண்ணை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏதாவது எடுத்து அனுப்பிவிட முடியுமான்னு கேட்கும்போது, கொஞ்சம் இரு நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ அவங்க அனுப்பி விடுறாங்க. இந்த பொண்ணு யாரோட பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா குழப்பத்தோடு இருக்கவும், எங்கே பார்த்தோம்னா ஜோசியரை தான் காட்டுறாங்க. ஜோசியர் ஒரு குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு ஜோசியர் மேலே சந்தேகம் வருது. என்னது இந்த ஜோசியர் அவர் போகிற பக்கம் சரியில்லையே, ஏதோ மனக்குழப்பத்திலே இருக்கிறாரு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு இவர் தான் பூஜையெல்லாம் செய்கிறேன்ட்டு வந்தார், இப்போ என்னென்னா கூட ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு, அவர் தான் எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி நம்ம எப்படியாவது கார்த்தியை, அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தங்கச்சி பண்ணுறதுக்கு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாக்கி நான் என்ன பண்ண முடியும், அதனால எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கவும், அவனை காப்பாற்றணும்னா நம்ம ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் அப்படிங்கவும், யார் அப்படிங்கிறாங்க, தனா தான் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னவும், என்னது தனாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தனாவால் மட்டும்தான் கார்த்தியை காப்பாற்ற முடியும், அதனால தனாக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம வழிக்கு அவளை கொண்டுட்டு வரணும் அப்படி புவனேஸ்வரி சொல்லவும், உடனே பசுபதியும் மகாலிங்கமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது தனாவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கா, அவ்வளோதான், அவள் ருத்ராதாண்டம் ஆடிடுவா, அதெல்லாம் நடக்கூடிய வேலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கார்த்தியை இந்த கேஸில் இருந்து காப்பாற்றணும்னா தனா கையில் தான் இருக்குது, எப்படியாவது தனாவோட மனசை மாற்றி கார்த்தியை இந்த கேஸில் காப்பாற்றணும், அவளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, அதுதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு புவனேஸ்வரி இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரகுராமை தான் காட்டுறாங்க. ரகுராமுக்கு தனா நல்லபடியாக அந்த பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ அந்த ஜோசியர் அனுப்பி வச்சிருக்கிறாங்களா புவனேஸ்வரி, அவர் ஒரு கட்டத்தில் தப்பாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. இதை மாயா கண்டுபிடிக்கிறாங்க. என்னது இவர் சொல்கிற எல்லாமே தப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படவும், அப்போ மாயாவுக்கு ஏதோ டவுட் வந்துடுது, ஏதோ ஒன்று இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம ஜோசியர் தானே எல்லாமே இந்த பூஜை பண்ணணும், ஆனால் அவர் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாரு, இவர் தான் எல்லாம் பண்ணுறாரு, இவர் தப்பாக பண்ணக்கூடியதுக்கும் அவர் அமைதியாக தானே இருந்துட்டு இருக்கிறாரு, என்னமோ நான் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயை நினைக்கிறாங்க. அப்போ மாயை பார்த்தோம்னா அந்த ஜோசியரை இப்படியே தனியாக வரவழைச்சி நம்ம உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர்கிட்ட, இங்கே பாருங்க சாமி, நீங்கள் பூஜைக்காக இந்த பொருளெல்லாம் வாங்கிக்க சொன்னீங்களா, பாருங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போகவும், அப்போ அந்த ஜோசியர் எந்திக்கிறாங்க. அப்போ கூட உள்ளவர் எதுக்குமா அவரை கூப்பிடுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அன்னைக்கு அவர் சுமங்கலிக்கெல்லாம் பூஜைக்கு சாதனம்லாம், அதாவது இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதெல்லாம் நான் வாங்கி ரூமில் வச்சுருக்கிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் நான் கூப்பிட்றேன் அப்படிங்கவும் உடனே வந்து அவரும் பேசாமல் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா உண்மையான ஜோசியர் வந்து அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மாயா. அப்போ மாயா வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இது வந்து இந்த பொண்ணை வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் உடனே ஜோசியர் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இவன் என்னுடைய பொண்ணு தாமா அப்படிங்கிறாங்க, நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த ஜோசியர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி புவனேஸ்வரி என்னுடைய பொண்ணை வந்து அவள் வந்து மறைச்சு வச்சிருக்கிறா, அவள் அது மட்டும் இல்லாமல் ரகுராம் ஐயாவோட அதாவது அவர் கதையை முடிக்கிறதுக்காகவும் அந்த ஜோசியரை வந்து என் கூட அனுப்பி வச்சிருக்கிறா, அவன் உண்மையான ஆளே கிடையாது, அது வந்து எல்லாமே செட்டப் பண்ண ஆளுதான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு சந்தேகம் வந்தது ஜோசியரே, அதனால தான் நான் சந்தேகப்பட்டு உங்களை தனியாக நான் வரவழைச்சேன், இப்போ தானே புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்க எதுவுமே வந்து காட்டிக்க வேண்டாம், உங்க பொண்ணை காப்பாத்துறது என்னுடைய வேலை, அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், நீங்க வந்து அவர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் பொண்ணை நான் காப்பாற்றக்கூடியது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லவும் அந்த ஜோசியர் பார்த்தோம்னா மாயாவை கையெடுத்து கும்பிடுறாங்க. எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றிருங்கம்மா அந்த புவனேஸ்வரிட்டு இருந்து அப்படின்னு சொல்லும் போது நான் காப்பாற்றி நான் அழைச்சிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆனால் எங்கள் பெரியப்பாவோட உயிருக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது அதை நான் வராமல் நான் பார்த்துக்கிட்டுதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜோசியர் திரும்ப வந்து உட்காரும் போது என்னாச்சியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட வந்தவர் கேட்கும் போது ஒன்றும் இல்லை, பொருளெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படிங்கவும் அதுக்காக இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.